ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம 18 இந்த ட்ராமாவோட எபிசோட் 11 to 15 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த வாழ பொண்ணா எல்லார்கிட்டயுமே இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு என்னென்ன கேமை வின் பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்ல அந்த சீனியர் பைய கூட என்னோட லவ் பத்திக்கும்னு நினைக்கிறேன்றா. அந்த கோளாறு பயலா கான்ல அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்றான். அந்த வாழ பொண்ணு அப்போ உனக்கு சோறு கிடையாது போ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே முட்டிக்குது. கோளாரா உருன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அது அந்த சைலண்ட் பையனுமே பாக்குறான். அப்படியே ஹீரோயினை பார்த்தா ஹீரோயினும் அந்த ஹேண்ட்ஸப் பையனும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்து இப்ப சைலண்ட் பையனுமே காண்டாகுறான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் இதோ வரேன்னு சொல்லிட்டு வெளியில போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு டிஷ்ஷ பார்க்க அது ரொம்பவே பெருசா இருக்கு. அதை வாங்கி என்ன பண்றதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதை கவனிச்ச அந்த சைலண்ட் பையனா அவகிட்ட உனக்கு ஆசைப்பட்ட ஃபுட்டை நீ வாங்கிக்கோ, நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோயின் 32 பழையமே காமிச்சிட்டு ஓகேங்கிறா. அந்த சைலண்ட் பையனும் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா யாரோ டீச்சர்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு அவங்க கூட பேசிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த சைலண்ட் பையனுமே அங்க வரான். அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவனை பார்த்து இன்னைக்கு கேம்ல தோத்துட்டேன்னு சேடா இருக்கியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனா நான் ஒன்னும் அதுக்காண்டி சேடா இல்லையே அப்படின்றான். நெக்ஸ்ட் எல்லாருமே சாங் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த வாழ பொண்ணு கோளாரும் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அத ஹீரோயினும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க வரும்போது சட்டுன்னு அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட எதையோ கொடுத்து இதை வச்சு நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைலண்ட் பையனுக்கு ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகுறது சுத்தமாவே பிடிக்கல. எப்படியாச்சும் நடுவுல புகுந்து குட்டிய குழப்பிடுறான். நெக்ஸ்ட் அந்த வாழ பொண்ணா ஹீரோயின் கிட்ட நீ சாங்க பாடுன்னு சொல்ல ஹீரோயினா இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவள அந்த கியூட் பொண்ணு கிட்ட கேட்கும் போது அந்த கியூட் பொண்ண ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வெளியில நிக்கிறப்போ அந்த வாழ பொண்ணா கியூட் பொண்ண பார்த்து நீங்க ரெண்டு பேருமே செம்மையா சாங் பாடினீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு ஷாக்கான ஹீரோயினா என்னது இவங்க சாங் பாடினாங்களான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த வாழ பொண்ணா நீ எஸ்கேப் ஆன போதான் இவங்க பாடினாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த சீனியர் பையன் வந்து அந்த வாழ பொண்ணு கிட்ட உனக்கு நான் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருக்கேன், நீ அதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனா அந்த வாழ பொண்ணு கிட்ட வலிஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரே குஷியாயிடுது. அதை பார்த்து அந்த கோளாருக்கு செம்மையா பேர்ன் ஆயிட்டு இருக்கு. அந்த சீனியர் பையலா வாழ பொண்ணு கிட்ட போன் நம்பர் வாங்கிட்டு அவ தலைய தடவிட்டு இன்னைக்கு நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லும் போது அவ்வளவுதான் அந்த பொண்ணு அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறா. அவன் போன பிறகு கோளாரா அவளை பார்த்து என்ன அவன் உன்னெல்லாம் டச் பண்றான், எனக்கு அது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல அந்த பொண்ணா உனக்கேண்டா பிடிக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு அது போதுன்றா. இங்க ஹீரோயினா அந்த சைலண்ட் பையன் கிட்ட ஆமா அதே நான் தலைய டச் பண்றது எனக்கும் அது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனா அங்க வந்து ஆமா இங்க என்ன சத்தம் அப்படின்ற மாதிரியே கேக்குறான். அந்த கியூட் பொண்ணும் அவன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்கா. அந்த கோளாரும் வாழ பொண்ணும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாழ பொண்ணா அடைச்சை நிறுத்து, உனக்கு என் மேல ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு கேட்டுறா. அந்த கோளாரா சைலண்ட் பையனை பார்த்து அடே என்ன முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி ஏதாச்சும் ஒளரிட்டியாடா அப்படின்ற மாதிரியே கேக்குறான். அந்த கோளாரா அடைச்சை மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எல்லாருமே அந்த வாழ பொண்ண நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையனா ஹீரோயின் கிட்ட 2 மூவி டிக்கெட் இருக்கு நீ வரியான்னு சொல்லிட்டு அவ தலைய தடவ போக சட்டுன்னு அந்த சைலண்ட் பையன் அவன் கைய பிடிச்சிடுறான். அந்த சைலண்ட் பையனா நான் மறுபடியும் பாஸ்கெட் பால் ஆடலான்னு இருக்கேன்னு சொல்லும் போது அந்த ஹேண்ட்ஸம் பையனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்றான். அந்த சைலண்ட் பையனா தோக்குறது கூட லைஃப்ல ஃபன் தான், எப்ப பாரு ஜெயிச்சுட்டே இருந்தா அதுல என்ன கிக் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினா சபாஸ் இப்பதான் சூப்பரா பேசுறான்றா. தட்டுன்னு அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவனை பார்த்து உனக்கு நான் ஹீரோயின் தலையில கைய வைக்கிறது பிடிக்காதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அது அவனுக்கு பிடிக்காது இல்ல எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லும் போது அப்படியே 3 பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கா. அந்த பயலா என்னாச்சும் ஃபேஸையும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா ஹேண்ட்ஸம் பையனுக்கு கிஃப்ட் வாங்க போறோம், அவன் உன்னோட தம்பிக்கு நீ என்ன கிஃப்ட் பண்ண போறன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா அது என்ன ஹேண்ட்ஸம் பையனையே என்னோட தம்பின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க, அவன் என்னோட தம்பி இல்ல அந்த சைலண்ட் பையன் தான் என்னோட தம்பிங்கிறான். அதை கேட்ட ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறா. அன்னைக்கு இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கான்னு சொன்னது அந்த சைலண்ட்
பையன் தான் சொல்லிட்டு இப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வருது. சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட இப்ப நீ இருக்க இடத்துல இருந்து அப்படியே நடந்து வா, உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றான். இங்க அந்த கோளாரும் வாழ பொண்ணும் டேட்டிங்காண்டி வந்திருப்பாங்க. அவங்களாம் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கப்போ அங்க ஹீரோயின் வர்றத பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிருக்க உருவமாடா இது அப்படின்ற மாதிரியே ஒளிஞ்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினா போன் பேசிக்கிட்டே இவங்களை கவனிக்காம அங்கிருந்து போயிடுறா. அந்த கோளாறு பயல ஆமா இவனை இங்க பண்றான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த வாழு பொண்ணா அதுவாடா முக்கியம், நம்ம ஃபர்ஸ்ட் ஓடி தப்பிக்கணும் வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. இங்க ஹீரோயினுக்கு அந்த சைலண்ட் பையன் கால் பண்ணி அங்க ஒரு ரோடு இருக்குல்ல அதுல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்துவான்னு சொல்லும் போது அவன் சொல்ல சொல்ல ஹீரோயினும் அப்படியே நடந்து போறா. அவனா இன்னும் ஒரு 15 ஸ்டெப்ஸ் தான் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினா அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே நடந்து போறா. அங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அப்படியே ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்க அந்த சைலண்ட் பையன் ஹீரோயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அந்த சைலண்ட் பையனும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. இப்ப ஹீரோயினுக்குமே அந்த சைலண்ட் பையன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. இங்க ஒரு பிளேஸ்ல அந்த கியூட் பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அங்க வந்தா அந்த ஹேண்ட்ஸம் பையனா அவளை பார்த்து அம்மா என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த டைமா ஹீரோயினும் சைலண்ட் பையனும் க்ளோஸா இருக்கத அந்த ஹேண்ட்ஸம் பையன் பாத்துறான். அந்த கியூட் பொண்ணு கிட்ட இவங்க நடுவுல ஏதோ ஓடுது போலன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணு அவன் கிட்ட ஏன் உனக்கு பொறாமையா இருக்கான்னு சொல்ல அதுக்கு அவனா அப்படிலாம் இல்லங்கிறான். அந்த டைம் அவனோட டீச்சர் அங்க வராங்க. அந்த டீச்சரா ஹேண்ட்ஸம் பையனை பார்த்து உன்னோட டேட்டை நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையனை அச்சோ இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல வெறும் ஃப்ரெண்டு தான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த கியூட் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆக சட்டுன்னு அவனோட கைய போய் பிடிக்க அந்த டீச்சரா சரி சரி நீ நல்லாவே என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போன பிறகு ஹேண்ட்ஸம் பையனா கியூட் பொண்ணை பார்த்து நீ ஏன் இப்படி பண்ண, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கு அந்த கியூட் பொண்ணா சும்மா லொலலாக்கி தான் பண்ண, உன்னை வெறுப்பேத்தணும்னா வேணும்னே பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினும் அந்த சைலண்ட் பையனும் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டே நடந்து போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டே போறத பார்த்தா அந்த வாழு பொண்ணு கோளாரோ இவங்களும் நம்மள மாதிரியே டேட் பண்றாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அந்த சைலண்ட் பையனா எதுக்கோ போன் எடுத்து பார்க்க அதுல பார்த்தா ஹீரோயின் போர்ட்ல வரைஞ்சதை தான் அவன் வால்பேப்பராவே வச்சிருப்பான். அதை பார்த்த ஹீரோயினா இதுல நான் ஒழுங்காவே வரையல, ஒழுங்கா இதை டிலீட் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த சைலண்ட் பையனா இதை விட நீ பெட்டரா உன்னை வரைஞ்சு கொடு நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ராமிஸ் கேட்க அதுக்கு ஹீரோயினுமே அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறான். அந்த சைலண்ட் பையனா ஹீரோயினோட கைய விடாம பிடிச்சுக்கிறான். அவளோட கைய பிடிச்சபடியே அங்கிருந்து நடந்து போறான். சட்டுன்னு அந்த சைலண்ட் பையனா ஹீரோயின் கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிடறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல, பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அவ மனசுக்குள்ள இது எப்படி ஆச்சுன்னு தெரியல, ஆனா நாங்க ரெண்டு பேருமே எங்களுக்கான ஒரு பாதைய உருவாக்கிக்கிட்டோம்னு சொல்லி நினைக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா அந்த சைலண்ட் பையன் மாதிரி ஒரு டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த டைம் அவளுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் வருது. அந்த டிராயிங்க ஹீரோயின் அவ பேஜ்ல போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, என்னால தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷனையுமே போடுறா. சட்டுன்னு அவளுக்கு அந்த சைலண்ட் பையன் கிட்ட இருந்து கால் வர ஹீரோயினும் அதை அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த சைலண்ட் பையனா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நம்ம ரெண்டு பேருமே கொஞ்சம் கால் பேசலாமான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறா. ரெண்டு பேருமே அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க பேசிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் விடிய பேசிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே கிளாஸ் ரூம்ல மீட் பண்றாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட அவங்களால பேச முடியல. ரெண்டு பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டே சைலண்டா உட்கார்ந்துருக்காங்க. அந்த டைம் அங்க ஒரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்கறான். ஹீரோயின் அவனை பார்த்து அவன் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பையனா நான் உன்னோட கிளாஸ்மேட் தான், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உன் கூட படிச்சேன், என் பேரு ஜியோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆகுறான். இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத பார்த்தா அந்த சைலண்ட் பையனா ஒண்ணுமே புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.